25,000 புதிய பேருந்துகளை அதன் மூலமாக நம்முடைய வாங்கியிருக்கலாம். நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையை அதன் மூலமாக நாம் 2 மடங்காக உயர்த்தி இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்க முடியும். அதே போல 30,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராம சாலைகளை நாம் இன்றைக்கு அமைத்து முடித்திருக்கலாம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். 4,000 கோடி ரூபாய் செலவிலே 10,000 கிலோமீட்டருக்கு நாங்கள் சாலைகள் அமைக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த 10,000 கிலோமீட்டர் சாலைகள் என்பது இன்றைக்கு 30,000 கிலோமீட்டர் சாலைகளாக நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் சாலைகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு அரசு பெற்றிருக்க முடியும். புதிதாக நாம் கட்டியிருக்க முடியும். 50,000 புதிய வகுப்பறைகளை நம்முடைய பள்ளிகளிலே நாம் உருவாக்கி இருக்க முடியும். ஆக இந்த 12,000 கோடி ரூபாயை நாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால், இத்தனை திட்டப்பணிகளையும் சேர்த்தே நாம் இழந்திருக்கிறோம் என்பதை நான் நாட்டு மக்களுக்கும் இந்த அவைக்கும் கவனப்படுத்த விரும்புகிறேன். அதே போல பேரிடர் மேலாண்மை, கடந்த ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய மிக்ஸாம் புயலாக இருந்தாலும், அதற்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய தென் மாவட்ட வெள்ளமாக இருந்தாலும், இதற்கெல்லாம் எவ்வளவு ரூபாய் நாம் கேட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஏறத்தாழ 37,906 கோடி ரூபாயை மாநில அரசு நாம் அவரிடத்தில் இருந்து நிவாரண நிதியாக கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஏறத்தாழ 38,000 கோடி ரூபாய் நாம் கேட்கிற போது ஒன்றிய அரசு அதற்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தொகை என்பது 276 கோடி தான். வெறும் 276 கோடி தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதைத்தான் நான் உங்களிடத்திலே சொல்வேன். நீங்கள் முன்வைக்கக்கூடிய இடத்திலே முன்வைக்க தயாராக இல்லை என்றாலும் கூட, முன்வைக்கக்கூடிய இடத்திலே பூ வைக்க கூட நீங்கள் தயாராக இல்லை என்பதுதான் எங்களுடைய வருத்தம். நான் இன்னும் ஒரு வழியை சொல்வேன். முன்வைக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் பூ வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுக்கு பிடித்த நான் ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில இருந்து கூட நான் சொல்லுவேன். நாச்சியார் திருமொழி ஆண்டாள் மிக அழகாக சொல்லுவார், புண்ணிலே புலி பெய்தார் போல என்று சொல்வாரே, அதை போல நீங்கள் பனையேறி விழுந்தவனை கடாயேறி மிதித்த கதையாக ஏற்கனவே நாங்கள் பேரிடரிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்கள் நிலையை மறந்து நீங்கள் 276 கோடி ரூபாயை கொடுத்திருக்கிறீர்களே ஒன்றிய அரசிலிருந்து, இது எந்த வகையிலே நியாயம் என்பதைத்தான் நான் உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். இதைத்தான் நான் பேசுகிற போது அந்த கூட்டத்திலே சொன்னேன், தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதி இது என்று நான் இந்த கூட்டத்திலே என்னுடைய கருத்தை எடுத்து சொல்லியிருக்கிறேன். இப்போதும் கூட இந்த காலம் கடந்து போய்விடவில்லை. இப்போதும் கூட நீங்கள் அந்த பேரிடர் நிவாரண நிதிக்கு மிக கூடுதலான நிவாரண நிதியை நீங்கள் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அம்மையார் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், ஜிஎஸ்டியை பற்றி குறிப்பிட்டார்கள். ஜிஎஸ்டியை கொண்டு வரும்போது என்ன சொன்னீர்கள்? ஜிஎஸ்டி அமல்படுத்தப்படும் போது இதன் மூலமாக ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பை, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வரி விகிதங்கள், நாம் நம்முடைய அரசு ஏற்கனவே பின்பற்றிருக்கக்கூடிய அந்த வரி விகிதங்களின்படி நாம் அந்த வசூலித்திருந்தால் எவ்வளவு கோடி